வாழ்வுக்கான அடிப்படை உபதேசங்கள் என்கிற ஒரு ஆராய்ச்சியை செய்து அதுக்கான தீசிஸை எங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணி அதை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எவாலுவேஷன் பண்ணி அவருடைய கைடு வழி நடத்தி இந்த தீசிஸை முடித்து அதை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எவாலுவேஷன் பண்ணி அப்ரூவ் பண்ணதுனால அவருக்கு இன்றைக்கு எங்கள் டிவைன் ஹேண்ட்ஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி என்கிற பட்டத்தை கொடுக்க முடியும். எனவே இது காசு கொடுத்தோ இல்லை ஆளை பிரியப்படுத்தவோ கொடுக்குற கௌரவ டாக்டர் பட்டம் இல்லை. கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து படித்து நேரம் செலவு பண்ணி பணம் செலவு பண்ணி அதுக்கு தீசிஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணப்பட்டு முறையாய் அவருக்கு இந்த டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஆன் பிகாஃப் ஆஃப் த இன்டர்நேஷனல் கவர்னர்ஸ் அண்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் த ஆல் த HODs with the help of academic director Reverend Dr. Nelson Williams and the Advanced Christian Studies Head of Department Reverend Dr. A.G. Gnanasoundarajan, I declare and confer this Doctor of Philosophy to Dr. Joel U. Prasanna Kumar. From this day onwards, Joel Prasanna Kumar can use prefix as doctor in his name front and PhD as a suffix after his name. நம்ம மத்தியில ஒரு சகோதரர் உயர்த்தப்படுகிறார், அவார்ட் பண்ணப்படுகிறார். நல்ல கைத்தடி மகிழ்ச்சி தெரிவிப்போம். Congratulations, Joel Prasanna Kumar. You have been declared Doctor of Philosophy. You did something for the Christian community and the Bible. That is why we give the Doctor of Philosophy as a token of acknowledgement. From this day onwards, you may move from one global path to the another global path for the symbolism that I move these things into your left to the right. From this day onwards, you can declare and you can proclaim the gospel of Jesus as the right person. இந்த நாள் முதற்கொண்டு ஜோயல் பிரசன்ன குமார் அவருடைய இந்த ஸ்டிங்ஸை நான் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறத்துக்கு திருப்புகிறேன். அது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இன்று முதல் அவர் உலகத்தின் எந்த பகுதிக்கும் சென்று கர்த்தருடைய நாமத்தை பிரகடனப்படுத்த அவர் போதுமான அறிவுடைய ஒரு முனைவர் என்பதை நான் தெரிவிக்கிறேன். God bless you. Congratulations. நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறீர். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீர். அடைத்ததின் காரணம் கூட நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடைத்ததின் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்றும் அறிந்த போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூடன் என்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். தகப்பன்னல்லவோ
கேட்கிறேன். வேறெங்க எனக்கு ஆசை, தயவை பாட வேண்டும். ஆசையில் ஒரு ஓசை, உன் ஜனங்களை அது தொட வேண்டும். கேட்பதில் தவறில்லை, சித்தப்படி கேட்கிறேன். நீ தந்த வாழ்க்கையில் அர்த்தம் அதை சேர்த்திடும். மனதின் ஆழங்கள் நீர் ஒருவர் அறிந்திருக்கின்றீர். அலங்கோலங்கள் தெரிந்தும் புரிந்திருக்கின்றீர். எங்கு போக நேர்ந்தாலும் சமூகம் வந்து விழுகிறேன். பிறர் கண்டு சிரித்தாலும் என்னை விட்டு கொடுக்கிறேன். யாரும் அறியாமல் பக்கங்களை பார்க்கிறேன். அகத்தில் விழும் காயங்கள் அத்தனையும் மாற்றுவீர். நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைத்தாலும், கோபத்தால் பகைத்தாலும் இயேசு நீர் இருக்கிறீர். நான் விரும்பும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைத்தாலும், கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நிரணைக்கிறீர். அடிப்பதின் காரணம் உடன் நான் கற்றுக்கொண்டே, வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். அடைப்பதின் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டே, வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். சின்ன சின்ன ஆசைகள்